ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து தமிழ்நாட்டுடைய தொழில் நகரங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத வரிசையாக பார்த்துடலாம். ஸோ முக்கியமான தொழில் நகரங்கள் வந்து இவ்வளோ இது கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து ராணிப்பேட்டை. ராணிப்பேட்டை அப்படின்னா ராணி வந்து எப்படி இருப்பாங்க, அவங்க ஸ்கின் வந்து எப்போவுமே பளபளப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ ராணி அப்படின்னா தோல் தான். அப்புறம் வந்து ஆம்பூர் பிரியாணி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஆம்பூர் பிரியாணி அப்போ வந்து அந்த பிரியாணியில் என்ன இருக்கும், ஆட்டோட தோலை உரித்து தானே பண்ணுறாங்க. ஸோ ஆம்பூர்னாலும் தோல் தான். அப்புறம் வாணியம்பாடியும் தோல். ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி மூணுமே வந்து தோல் தான். அப்புறம் வந்து சேலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து தறி பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. சேலத்தில் விசைத்தறி, கைத்தறி, ஜவுளி, அப்புறம் எஃகு, மரவள்ளி, இந்த மாதிரி கைத்தறி. அப்புறம் வந்து அது கோயம்புத்தூர் சரௌண்டிங்காக இருக்கிறனால ஜவுளி பிஸ்னஸும் பண்ணுவாங்க. எஃகு மற்றும் மரவள்ளி. அப்புறம் சங்ககிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரி, லாரி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிரி, லாரி, சங்ககிரி, லாரி களத்தொகுதி. அப்புறம் திருச்செங்கோடு, இது எங்கே இருக்குன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஆள் துளையிடும் பணிகள். அடுத்து நாமக்கல்னாலே தெரியும், நமக்கு முட்டைக்கு தான் ஃபேமஸ். அது போக போக்குவரத்து. அப்புறம் கரூர்லேயும் விசைத்தறி, வாகன புனைபவர். கரூர் அப்படின்னா அங்கேயும் வந்து தறி பிஸ்னஸ் தான். கரூர், ஈரோடு, சேலம் மூணு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா விசைத்தறி தான் மெயினு. ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி இந்த மூணு எடுத்துக்கிட்டிங்கன்னா தோல். அப்புறம் ஈரோடு வந்து மஞ்சளுக்கு ஃபேமஸ், நம்ம தமிழ் புக்லேயே படிச்சிருப்போம். அப்புறம் கோயம்புத்தூர் அப்படின்னாலே வந்து ஜவுளி கடை தான். அதனால் நூற்பு ஆலைகள். அப்புறம் வந்து நிறையா ஐடி செக்டாரும் அங்கே அவைலபிளாக இருக்கு இல்லையா. ஸோ பொறியியல் தொழிற்சாலைகள். அப்புறம் திருப்பூர் அப்படின்னாலே அதுவும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, பின்னல் ஆடைகள் மற்றும் ஆயத்த ஆடைகள். அப்புறம் அங்கே நேருவோட ஒரு பார்க் வேறு ஒன்று இருக்கு இல்லையா, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ராஜபாளையம் அப்படின்னாலே காட்டன், பருத்தி அறுவை சிகிச்சைக்கு ஃபேமஸ். சிவகாசி அப்படின்னா தீப்பெட்டி தொழிற்சாலை, பட்டாசு தொழிற்சாலை. அப்புறம் வந்து பிரிண்டிங் மிஷின் நிறையா இருக்கும், அச்சிடுதல். சிவகாசியை வந்து ஒரு குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா நேரு அவர்கள். ஸோ இதை தான் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். தமிழகத்தின் நுழைவாயில் வந்து தூத்துக்குடி. தென்னிந்தியாவின் நுழைவாயில்னு கேட்டாங்கன்னா சென்னை. அப்புறம் தூத்துக்குடியிலேயே வந்து வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் வந்து இது 2வது பிளேஸ் இருக்குது. தூத்துக்குடி, தூத்து 2 தூ வருதா, அதனால் வேதிப்பொருட்களில் 2nd பிளேஸ் இருக்குது. அப்புறம் வந்து எஃகு நகரம்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம கரூர் தான். எஃகு நகரம் கரூர். சேலத்தில் வந்து நம்ம என்ன பார்த்தோம், விசைத்தறியும் பார்த்தோம். அது போக மேங்கனீஸும் அங்கே தான் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.